இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஓகே, நிறைய பேர் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து கார்பேஜ் இந்த குப்பை இமேஜ் எல்லாம் வந்து போட்டிருக்கேன்ல. ஸோ அது மட்டும் இல்லை, அதை விட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து தம்ப்நெயில்ல பார்த்தீங்களா, நான் வந்து குப்பை கார்பேஜ் எல்லாம் வந்து ஷோ பண்ணிட்டு இருந்தேன்ல. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட்டு. ஸோ எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ ப்ரெசென்ட் பெங்களூரில் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா லொக்கேஷனில் வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் மேலே இருக்கேன். ஓகே, ஸோ 4 இயர்ஸாக வந்து நான் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கள் லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கார்பேஜ் வெஹிக்கலே வராது. ஓகே, ஸோ வந்தாலும் மந்த்லி ஒன்ஸ், ஓகே, இல்லைனா 2 மந்த்துக்கு ஒன்ஸ் அவங்க நினச்ச நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பேஜ் வெஹிக்கல் குப்பை வண்டி பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அப்போ வந்து காலேஜ், ஓகே, 4 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் காலேஜ் ஃபைனல் இயர், ஸோ அந்த மாதிரி இருந்தேன். அப்போல்லாம் வந்து நான் என்ன யோசிப்பேன்னா, இல்லை இங்கே வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். என்ன மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓகே, எல்லாரும் வந்து இந்த மாதிரி தான் யோசிப்பாங்கன்ட்டு வந்து அப்போ எனக்கு தெரியல. பட் நான் வந்து என்ன யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த ஏரியாவில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, நம்மளோட பெரிய ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, ஸோ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்ம வந்து வெயிட் பண்ணலான்ட்டு யோசித்தேன். பட் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல. நான் ஒரு சில இமேஜஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இப்போ இருக்கிற ஏரியா சரௌண்டிங் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து குப்பையாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா குப்பை வண்டி ப்ராப்பராக வந்துட்டு இல்லை. அந்த குப்பையை வந்து எங்கே போடுவாங்க நீங்களே திங்க் பண்ணுங்கள். எல்லாரும் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல் சரௌண்டிங்கில் தான் போட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் பார்க்கலாம், பில்டிங்ஸ் இருக்குது. ஒரு பில்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 32 ஹவுஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி நீங்கள் சரௌண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 5-6 மேலே பில்டிங்ஸ் தெரியும். ஸோ அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் வந்து அந்த குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே தான் வந்து போட்டுட்ருக்காங்க. 3-4 இயர்ஸாக அங்கே இருக்கிற குப்பையை வந்து யாரும் எடுக்கிறதும் இல்லை. ஓகே, ஸோ யாருமே வந்து கம்ப்ளைண்ட்டும் ரைஸ் பண்ணுறது இல்லை. அந்த குப்பை ஜாஸ்தியாக என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நெருப்பு வச்சிருது. ஓகே, ஸோ யாருன்னா ஒருத்தர் வருவாங்க, குப்பை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னுட்டு இங்கே இருக்கிறவங்களே அதை வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு வச்சு விட்டுருது. ஸோ இன்னும் என்ன ஆகும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பர்ன் ஆகும், அதில் வந்து ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தியாகும். அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் விளையாடுறாங்க. பட் ஜனங்களுக்கு வந்து அது தெரிய மாட்டேது எவ்வளோ ஆகும் அது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் இல்லை, பிளாஸ்டிக்கெல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ பிளாஸ்டிக் வந்து எவ்வளோ டேஞ்சருன்ட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த விஷயத்த வந்து நான் எதுக்காக பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இதுக்கு மட்டும் நீட்டு இல்லை, நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு இதுக்கு போகணும், ஜனங்க இவ்வளோ பேர் இருக்காங்களே, எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நம்ம ஏன் பண்ணணும், மற்றவங்க பண்ணட்டோன்ட்டு எல்லா விஷயத்துக்குமே வந்து நம்ம இப்படி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக நானும் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நானும் அது பண்ணால தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்ல, இப்போ நானும் அதே மாதிரி தான் திங்க் பண்ணால். ஓகே, பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, நம்ம வந்து இதுக்கு ஸ்டெப் எடுத்து தான் ஆகணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணேன். ஸோ பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா BBMP 2.28 வந்து ஒரு ஆப் இருக்குது, சஹாயக்கா 2.28. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour டைம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து நம்ம டைம் வேஸ்ட்டுன்னே சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். இது நான் வந்து என்ன பண்ணேன்னா ஃபுல், ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி ஃபோட்டோ எல்லாம் பிடிச்சி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன்லைனில் கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஏன் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் ஆஃபீஸராக ஆவீங்க, இல்லை ஒரு நல்ல பொசிஷனுக்கு போவீங்க, இல்லைனாலும் ஒரு நல்ல சிட்டிசனாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பீங்க. பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து அவ்வளோ நாலேஜ் இல்லை. நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, குப்பை வண்டி வரலையா, சரி நம்ம போய் அங்கே போட்டுடலாம் வெளியே அப்படின்னு யோசிப்பாங்க. பட் அதுக்கு எப்படி ஸ்டெப் எடுக்கலாம், என்ன வந்து நம்ம பண்ணணும், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது பேரண்ட்ஸுக்கு. ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா முன்னே வந்து ஸ்டெப்பெல்லாம் எடுக்கணும். இந்த குப்பை விஷயத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விஷயத்துக்கு சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூ இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், இந்த எலெக்ஷன் டைமில் வந்து ஓட்டு கேட்க மட்டும்தான் வருவாங்க. பட் அதுக்கப்புறமா வரக்கூடிய இஷ்யூஸ் ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ நான் ஒரு பொலிட்டிஷியன் மட்டும் தான் வந்து ப்ளேம் பண்ணிட்டு இல்லை, நம்மளோட ரோலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. நம்ம அவங்களுக்கு ஓட்டு போட போகும்போது நம்ம எப்படி அவங்களுக்கு போய் ஓட்டு போட்டுட்டு வரோமோ, அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வேலையும் வாங்க வைக்கணும். ஓகே, ஸோ நம்ம வேலை வாங்க வைக்கலன்னா நம்ம மேலேயுமே வந்து ஃபால்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை, சொசைட்டியில் நிறைய இஷ்யூ நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து டெய்லி நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ எல்லா விஷயத்துக்குமே வந்து அவங்க பார்த்துப்பாங்க. ஓகே, அவங்க பார்த்துப்பாங்கன்ட்டு வந்து திங்க் பண்ணாமல் உங்களால் அதை சால்வ் பண்ண முடியுமா, நீங்கள் வந்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த நாலேஜ் இருந்துச்சு, எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நம்ம BBMP 2.2 ஆப்பில் போய் நம்ம கம்ப்ளைண்ட் போடலான்னுட்டு. அதை நான் பண்ணாமல் இருந்தேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தப்பு. ஓகே, அதே மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க, நம்ம யார், நம்ம ஒரு காமன் சின்ன இந்த இவ்வளோ பேர் இருக்காங்க, அவ்வளோ பேர் மதியில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஜனம், நம்மளால் என்ன பண்ண முடியும்ன்ட்டு நம்ம யோசிப்போம். ஓகேவா,
பட் நம்ம வந்து எதனா ஒரு விஷயம் பண்ணோன்னா நம்ம பெரிய ஆளாக தான் இருக்கணும், நம்ம ஒரு ஐபிஎஸ்ஸாக தான் இருக்கணும், ஒரு ஐஏஎஸ்ஸாக தான் இருக்கணும், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக தான் இருக்கணும்னுட்டு இல்லை. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு சிட்டிசன், நீங்கள் நினச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் இவங்க வந்து இதை சால்வ் பண்ணுறாங்களா இல்லையான்னுட்டு. நீங்களுமே வந்து உங்கள் சரௌண்டிங்கில் இந்த மாதிரி சொசைட்டியில் எதனா வேறு ப்ராப்ளம்ஸ் கூட இருக்கலாம். ப்ராப்பராக ரோடு இருக்காது. ஓகே, ஸோ ப்ராப்பராக வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்காது, எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் வந்து நீங்கள் தான் ரைஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்து ப்ராப்பரான மெத்தடில் ரைஸ் பண்ணணும். ஓகே, உங்ககிட்ட வந்து அந்த நாலேஜ் இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. ஓகே, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, ஸோ நல்ல அட்வர்டைஸ்மெண்ட், எனக்கு வந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே, ஸோ சேம் இந்த குப்பை ரிலேட்டட் தான். ஓகே, ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் குப்பை பக்கெட்டில் போய் உக்காஞ்சிப்பாங்க. ஓகே, உக்காஞ்சிட்டு அவங்க பாட்டி வந்து ஏன் இங்கே உக்காஞ்சிட்டு இருக்கான்னு கேட்கும்போது, இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக்கும் நம்ம டெய்லி கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வெஜிடபிள், ஓகே, ஸோ இந்த வெட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக போடுங்க அப்படின்ட்டு அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சேஞ்சஸ் கொண்டு வர்றது வந்து உங்களால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முடியும். ஓகே, இந்த விஷயம் வந்து நான்ட்டு இல்லை, எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வேற ஒரு ஹை பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க. ஓகே, ஸோ உங்களால் தான் அந்த சேஞ்சஸை வந்து கொண்டு வர முடியும். உங்கள் வீட்டுக்கிட்ட இந்த மாதிரி நிறைய எதனா இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுங்கள். உங்களால் பண்ண முடிஞ்சிச்சுன்னா பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஐஏஎஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ, கலெக்டரோ, ஓகே, ஸோ இந்த மாதிரி ஹை போஸ்ட்டாக தான் இருக்கணும்னுட்டு இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஹை போஸ்ட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஹையான போஸ்ட்டுக்கு போகும்போதும் நீங்கள் வந்து உங்கள் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கலெக்டர் ஆகுறீங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் மற்றவங்க பார்த்துப்பாங்க, நம்மளுக்கு வந்து பெரிய பெரிய வேலை இருக்குது, நம்ம ஒரு இந்த சின்ன வேலைக்காக வந்து நம்ம யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்ட்டு யோசிக்கக்கூடாது. ஓகே, ஸோ சின்ன வேலை பெரிய வேலை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் ஹை பொசிஷனுக்கு போனாலும் இந்த சின்ன வேலையை நீங்கள் தான் கவனிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் தான் வந்து ப்ரெஷரை போடணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து அவ்வளோதான் ஜஸ்ட். ஓகே, ஸோ நான் வந்து ஷேர் பண்ணணும்னு யோசித்தேன். ஓகே, என்னோட மைண்டில் என்ன இருந்துச்சோ நான் உங்களுக்கு சொன்னோன்னு நினச்சேன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ப்ராப்பராக பண்ணுங்கள்.